எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நான் 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம பருப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாத. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு. இப்போ நம்முடைய காயும் உள்ளே சேர்த்துடலாம். புடலங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப்பு தண்ணி. இப்போ நான் இது குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஹை ஃப்ளேமில் நான் 2 விசில் வச்சேன். 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு வாட்டி நம்ம வேக வச்ச பருப்பு காயெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துடலாம். இதில் மிக்ஸி கழுவிய தண்ணி கொஞ்சம் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்முடைய கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.